உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ வீட்டில் வந்துட்டு பல்லவனுக்கு அவங்க அப்பா மேலே இருந்த கோவத்தில் வந்துட்டு ரேடியோவெல்லாம் தூக்கி போட்டு உடச்சிட்டு அவர்கிட்ட அளவுக்கு மீறி அந்த கோவத்தை காட்டும்போது ஒரு கட்டத்தில் போயிட்டு சட்டையவே பிடிச்சி இழுத்துடுறாரு. இதை பார்த்துட்டு இருந்த நிலாவுக்கு வந்து ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. அப்படிங்கும்போது டக்குன்னு அவங்களும் கோவத்தில், டே என்னடா பேசிகிட்டு இருக்க பல்லவா, உனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கலனா நீ எங்கேயாவது கிளம்பி போயிடு, அவரை வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறதுக்கு நீ யாருடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிச்சுட்டு இந்த வார்த்தையை கேட்கவும் அவருக்கு ரொம்பவுமே கோவம் வந்துடுது. என்னை அடிச்சிட்டிங்கல்ல, நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போகும்போது பின்னாடியே எல்லாருமே போய் கூப்பிடுறாங்க. அப்போவுமே என்னை விடுங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போய்கிட்டே இருக்காங்க. இப்போ சரின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பின்னாடியே ஓடும்போது நிலா டக்குன்னு பார்த்துட்டு, ஆனால் எங்கே போயிட்டுருக்கீங்க, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்னப்பா நிலா, அவன் பாட்டு கோச்சிட்டு போகிறான்ப்பா, அன்னைக்கு மாதிரி எங்கேயாவது போய் உட்காந்துட்டு இருக்க போகிறான்ப்பா, உட்காந்துட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, அவன் ஏதாவது பண்ணிக்கிட்டானா என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்குறாங்க சேரண்ணா. உடனே இங்கே பாருங்கண்ணே, நான் சொல்கிறத தயவு செஞ்சு எல்லாரும் கேளுங்க. அவனை நீங்கள் எல்லாருமே ரொம்ப பேம்பரிங் பண்ணி நீங்கள் வச்சிட்ருக்கீங்க. ஸோ கைக்குள்ளாரே வச்சிட்டு இருக்கனால தான் உங்களோட யாரோட அருமையும் அவனுக்கு தெரியவே மாட்டேங்குது. முக்கியமாக அங்கிளை பற்றி அவன் தெரிஞ்சுக்கணும். அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து அவனை பார்த்துக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா அவன் வந்துட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தால் தான் அவனுக்கு தெரியும். இதை விட்டு அவனால் எங்கன்னு போயிட முடியும், அப்படியெல்லாம் ஒன்றும் அவன் பண்ண மாட்டான், அவனை பற்றி எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நிலா, என்னப்பா அப்படின்னு சொல்லும்போது உடனே நடேசன் அங்கிள் இருந்துட்டு என்ன சொல்லிடுறாங்க, என்னம்மா நிலா, நான் கூட இது வரைக்கும் அவனை கையை நீட்டினதில்லை, நீ என்ன அவனை கையை நீட்டி அடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பின்ன என்ன அங்கிள், அவன் என்ன வார்த்தை பேசிகிட்டு இருக்கான், நீங்களும் தானே கேட்டுட்டு இருந்தீங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா, அவன் என்ன தானே பேசினான், உன்னையா பேசினா, நீ எதுக்கு இப்போ தேவையில்லாமல் அவன் மேலே கையை நீட்டின அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அங்கிள், இதெல்லாம் என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிலா சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே வா மணி அப்படின்னு சொல்லி விறுவிறுன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு வெளியில். போயிட்டு, இங்கே பாரு, இதுக்கு தான் நேற்றே நான் அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்னேன், அப்படியே சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன், இது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொன்னேன்ல, இப்போ எல்லாத்தையும் காட்டி கொடுக்குற மாதிரில நீ வந்துட்டு இது என் வீடு, நான் இருக்கிறது கூட அவன் பிடிக்கலன்னா அவனை வீட்டை விட்டு வெளியே போங்கிற மாதிரி நீயே சொல்லிட்ட. நான் இத்தனை நாள் அவன் என்ன என்னைய பேசினாலும் வீட்டை விட்டு வெளியே போடான்லாம் அவனை நான் சொன்னதே இல்லையம்மா, இது என் வீடுன்னு தான் சொல்லுவேனே தவிர யாரையுமே நான் வெளியே போங்கடான்னு சொன்னது இல்லையே, நீ என்னம்மா இப்படி சொல்லிட்ட, அவன் என்ன எங்கே போகிறானா என்னமோ தெரியலையம்மா, இருமா அவனுங்களாவது போய் கூட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் போங்கடா அவனை போய் கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே பாண்டியன், சேரன், சோழன் எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. டக்குன்னு நிலா இருந்துட்டு, இல்லை நான் சொல்கிறத கேளுங்க, அவன் வெளியே போயிட்டு அவன் எங்கே போகிறாங்கிறத மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வந்துடணும், போய் அவன்கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணுறதோ இல்லை அவனை வீட்டுக்கு வாடான்னு சொல்லி கெஞ்சுறதோ அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது. அவன் இருக்கிற இடம் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும், பின்னாடியே தெரியாமல் போயிட்டு அவன் எங்கே போகிறான்றதை மட்டும் நீங்கள் கவனிச்சுட்டு உடனே வரணும் வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. நீ என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, அவன் எங்கே போகிறான் எங்கே வரான்னு பார்த்துட்டு அவனை வேவு பார்க்க சொல்கிறியா நீ, அதெல்லாம் முடியாது, வேணா நீ அவனுங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நடேசன் அங்கிள் கிளம்ப போகிறாரு. இங்கே பாருங்க அங்கிள், எங்கே கிளம்புறீங்க, போங்க முதல்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் உள்ளார தள்ளி விட்டுட்டு நீலா டக்குன்னு கதவை சாத்திட்டு உள்ளே போயிடுறாங்க. ஸோ பல்லவன் வந்து இப்படி திரும்பி பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டே விறுவிறு நேராக போயிடுறாரு. நேராக போயிட்டு அவருக்கு எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரியலை. போயிட்டு அங்கே ஒரு மரத்தடியில் போயிட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்து அழுதுகிட்டே இருக்காரு. அவர் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கும்போது பார்த்தா கரெக்டாக அந்த ரோடு சைடு வந்துட்டு அவங்க அம்மா நடந்து போகிறாங்க. அதை பார்த்த உடனே பல்லவன் பார்த்துடுறாரு, அவங்க அம்மா பார்க்கல. அவங்க பாட்டுக்கு கையில் ஒரு பேகை வச்சுட்டு போயிட்டே இருக்கும்போது இவர் டக்குன்னு எழுந்து குடுகுடுன்னு ஓடி போயிடுறாரு. போயிட்டு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு போய் கூப்பிடுறாரு. உடனே இந்த இடத்துல பல்லவனை வந்து கோமல் பார்த்துட்டு அந்த இடத்துல என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்னும் கொஞ்சம் அவங்க பாட்டுக்கு வேகமாக நடந்து போகிறாங்க. டக்குன்னு ஓடி போய், அம்மா ஏம்மா என்னை பார்த்துட்டு நீ பாட்டுக்கு பார்க்காத மாதிரி போயிட்டுருக்க, நீ என்னை பார்த்த தானே, எதுக்குமா நீ என்னை விட்டுட்டு வந்த, அந்த ஆள்கிட்ட போய் என்னை விட்டுட்டு வந்துட்டியம்மா அப்படிலாம் சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு பல்லவா, உன் கூட இருக்கிற சூழ்நிலையிலலாம் நான் இல்லைடா, புரிஞ்சுக்கோ, இப்போ என்ன உனக்கு குறை, அந்த வீட்டில் உன்னை நல்லா தானே பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, எங்கே என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க, எனக்கு இப்போ என்னை அவங்க கன்னத்துலேயே அடிச்சுட்டாங்க தெரியுமா, அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அண்ணி கூட என்னை அடிச்சுட்டாங்க, இது வரைக்கும் அண்ணி என்னை அடிச்சதே இல்லை தெரியுமா, திட்டினது கூட இல்லை, ஆனால் இன்றைக்கி என்னை அடிச்சிட்டாங்க, அதனால் நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவா என்னடா பேசிகிட்டு இருக்க, நீ அந்த வீட்டில் பத்திரமா இருக்குன்னு சொல்லிட்டு தானே நான் வந்தேன், நீ எதுக்காக வெளியே வந்த அப்படிங்கிறாங்க. பின்ன என்னம்மா நீங்கள் பாட்டு கிளம்பி போயிட்டீங்க, அந்தாள் தானே உங்களை வெளியே துரத்தி விட்டாரு, அந்த கோவத்தில் தான் அந்த ஆள்கிட்ட சண்டை போட்டேன், அதனால் அண்ணி என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே கோமல் இருந்துட்டு, என்னப்பா பல்லவா இப்படி பண்ணிட்ட, நீ எதுக்காகப்பா அவர்கிட்ட எல்லாம் சண்டை போடுற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, நீ திடீர்னு கிளம்பி போயிட்டோன்னே எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா, அந்த ஆளால் தானே நீ கிளம்ப போன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே கோமல் இருந்துட்டு, இங்கே பாரு பல்லவா, நான் ஒன்றும் அவராலலாம் கிளம்பி வரலை, நான் 2 நாள் உன் கூட இருந்துட்டேன், எனக்கு இங்கே வேலை இருந்துச்சு, அதனால தான் நான் வந்துட்டேன், என்னை யாரும் போன்லாம் சொல்லலையே, நானாக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, அந்த ஆள் முத நாள் உங்களை கழுத்தெல்லாம் பிடிச்சி நெரிச்சாருல, நான் தான் பார்த்தேனே, அந்த கோவத்தில் தானே நீங்கள் கிளம்பி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமாவே இல்லை பல்லவா, அவரெல்லாம் என்கிட்ட எதுவுமே அப்படி வெளியே போகணுலாம் என்ன சொல்லவே இல்லை, நானாக தான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது,
கேட்கும்போது, அப்போ அந்த ஆள் உங்ககிட்ட எதுவுமே பேசலையா? நீங்கள் வெளியே போகணுலாம் அவர் சொல்லலையா அப்படிங்கிறாங்க. இல்லை பல்லவா, நான் சொல்கிறது தான் உண்மை. அவர் என்னை வெளியே போகணுலாம் சொல்லவே கிடையாது. அவர் என் மேலே இருக்க கோவத்தில் அப்படி பண்ணார். அதுக்காக அவர் என்னை கொன்றுவாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியாதுமா, அவர் ஏற்கனவே அவர் பொண்டாட்டி அவருக்கு கொலை பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பல்லவா, உண்மை என்னன்னு தெரியாமல் நீ எதையுமே இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அப்போ நீ சின்ன குழந்தை, ஊர் உலகத்தில் சொல்கிறாங்கங்கிறக்காக அவரை கொலைகாரங்கிற மாதிரிலாம் நீ சொல்கிற. அவர் கொலையெல்லாம் பண்ணலை அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரியும் பல்லவா, அவர் எந்த கொலையும் பண்ணலை, அவர் கொலை பண்ணவும் மாட்டார். இருந்தாலும் நான் தான் கிளம்பி வந்தேன், அவரெல்லாம் என்னை போக சொல்லவே இல்லை. நீ தேவையில்லாமலாம் அவரை சந்தேகப்பட்டுட்டு இந்த மாதிரிலாம் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத பல்லவா. அந்த வீடு தான் உனக்கு நல்லது, நீ போயிடு கிளம்பி அந்த வீட்டுக்கே அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, நான் போக மாட்டேன், நான் கிளம்பி வந்துட்டேன். ஒருத்தர் கூட என்னை சமாதானப்படுத்தி என்னை இது வரைக்கும் தேடி வரல தெரியுமா, அதனால் நான் போக மாட்டேன், நான் உன் கூடயே வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பல்லவா, உன்னை என் கூட கூட்டிகிட்டு போய் வைக்கிற சூழ்நிலையில நான் இல்லைடா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நீ அந்த வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னை எதுக்கு அந்த வீட்டுக்கே போக சொல்லிட்டு இருக்கீங்க, அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பல்லவா, புரிஞ்சுக்கோ, எனக்கு வேறு கல்யாணம் ஆயிடுச்சு, உன்னை கூட்டிகிட்டு போய் நான் அந்த வீட்டிலலாம் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிடுறாங்க. உங்களுக்கு வேறு கல்யாணம் ஆயிடுச்சா? அப்படின்னா அதனால தான் அவர் வந்து உங்களை திட்டினாரா அப்படிங்கிறாங்க. அதனாலலாம் அவர் ஒன்றும் திட்டலை, நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பி போறியா அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, அந்த ஆள் வந்துட்டு உங்களை இப்படிலாம் பண்ணார்ல, நீங்கள் ஏதோ ஒன்று மறைக்கிறீங்க என்கிட்ட, அதனால தான் இப்படி நீங்கள் பண்ணுறீங்க, அந்த ஆள் தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின்னு திரும்ப திரும்ப நடேசன் அங்கிள் மேலேயே வந்துட்டு பல்லவன் வந்து தப்பை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல கோமலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த இடத்துல நம்ம பல்லவன் கிட்ட உண்மையை சொன்னால் மட்டும்தான் அவன் கரெக்டாக வீட்டுக்கு போவான், நம்மளாலையும் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, பல்லவா இங்கே பாரு, நீ அழுகாத, முதல்ல கண்ணை தொட அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை அவங்க தொடச்சதுக்கப்புறமா, இங்கே வா ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அங்கே சொல்கிறாங்க. பல்லவா, ஒரு சில விஷயம் உனக்கு தெரியும், ஒரு சில விஷயம் தெரியாமல் உனக்கு இருக்குது. ஆனால் நீ இப்போ இவ்வளோ பெரிய பையனாயிட்ட, ஆனால் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் எந்த காரணத்தினாலேயும் நீ அந்த வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் அந்த வீடும் தான் உனக்கு முக்கியம். அவங்களாம் உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்க, அதை பார்த்துட்டு தான் நானே கிளம்பி வந்தேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரிம்மா, அதுக்காக உன்னை விட்டுட்டுலாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை பல்லவா, உனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சுட்டு நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, இதில் நீ தெரியாதது நிறைய இருக்குது பல்லவா, சத்தியமாக சொல்கிறேன், அவர் உனக்கு தெய்வம் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னம்மா அந்த ஆளை போய் தெய்வம் கிவன் பேசிகிட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் அந்த ஆள் எங்களுக்காக என்ன செஞ்சுருக்காரு, என் அண்ணன் தான் எனக்காக பார்த்துக்கிறாரு, அந்த ஆள்லாம் எனக்குலாம் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி பேசும்போது, இல்லை பல்லவா, அவர் உனக்காக எவ்வளோ பண்ணியிருக்காருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறீங்க, நீங்கள் தான் அப்போவே என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, என்னை வந்து அந்த ஆள் பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே, பல்லவா உன்னை வந்துட்டு பார்த்துக்கலன்னு சொல்லிட்டு நீ குறை சொல்லிக்கிட்டே இருக்கில்ல, உன்னை அந்த வீட்டில் தங்க வச்சதே அவர் தான்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னை தங்க வச்சது அவருனா அப்போது அவர் பிள்ளை அவர் தானே பார்த்தாகணும், அந்த வீட்டில் இருக்கிறது கூட அப்போ எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சத்தியமாக உனக்கு நீ அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஏன் உரிமை இல்லை, நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்ததுனால எனக்கு உரிமை இல்லைன்னு ஆகிடுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பல்லவா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, அந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை, அவர் உன் அப்பாவே இல்லை அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல ரொம்பவும் பல்லவனுக்கு இடி இறங்கின மாதிரி ஆயிடுது. என்னம்மா சொல்கிறீங்க, அவர் என் அப்பா இல்லையா, அப்படின்னா என் அப்பா யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே கோமல் இருந்துட்டு, இங்கே பாருடா, நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போதே உன் அப்பா இறந்து போயிட்டாரு, உன்னை கை குழந்தையாக தூக்கிக்கிட்டு தான் நான் அவர் வீட்டுக்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்த எல்லா கதையுமே வந்துட்டு கோமல் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் அப்படியே தலையில் கையை வச்ச மாதிரி அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துடுறாரு. என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நடந்த உண்மை இதுதான்டா, நான் அந்த குழந்தைய ஒன்றை வந்து அங்கேயே விட்டுட்டு நான் பாட்டி கிளம்பி போயிட்டேன், அவர் பிள்ளைங்களா இன்றைக்கி வரைக்கும் ஒன்று அவர் வச்சு பார்த்துக்கிட்டு தான் இருக்கார், நானும் அதை பார்த்துட்டு தான் இருக்கேன், அந்த பிள்ளைங்களும் ஒன்றை கூட பிறந்த தம்பி மாதிரி வச்சு பார்த்துக்கிறாங்க. யாருடா இந்த காலத்தில் உன்னை வச்சு இப்படி பார்த்துப்பாங்க, கூட பிறந்த பிள்ளைங்கள மாதிரி அப்படி வந்து அந்த தம்பிங்களும் பார்த்துக்கிறானுங்க. எல்லாத்துக்கும் மேலே உன் அப்பான்னு சொல்லிட்டு இருக்கியே, அவர் உன்னை இது வரைக்கும் ஏதாவது ஒன்று பேசியிருப்பாராடா, நீ தான் அவரை வந்து திட்டிக்கிட்டு இருந்த, ஆனால் இப்போ கூட பாரு, அவரை குறை சொல்லி நீ திட்டி சண்டை போட்டுட்டு தான் வந்திருக்க, அவர் ஏதாவது ஒன்று பேசினாராடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த இடத்துல ரொம்பவும் பல்லவனுக்கு அழுக வந்துடுது. தயவு செய்து நீ அங்கேயே போ பல்லவா, அவர் ஆனால் இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே சொல்லிக்கல தானே அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவுமே நடேசன் அப்பா மேலே பல்லவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு கிளம்பி போகணும், அம்மா சொல்கிறத நீ கேட்பதானே, நீ அங்கே இருக்கன்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி இருக்கேன், என்னால் உன்னை கூட்டிகிட்டு போக முடியாது பல்லவா, தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோ, நீ தயவு செஞ்சு வீட்டுக்கு போகணும், நான் உன் நம்பி போகிறேன், அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சத்தியத்தை வாங்கிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. சரின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்கேயே ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டு இவரும் கிளம்பி போகிறாரு. வீட்டில் எல்லாருமே உம்முனே உட்காந்துட்டு இருக்கும்போது, என்னப்பா நிலா, எங்கள் எல்லாத்தையுமே தடுத்துட்டியே, போய் கூட்டிகிட்டு வந்திருப்போம்லப்பா, அவன் இப்போ எங்கே இருக்கானோ என்னவோ தெரியலையேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரனெல்லாம் புலம்பிட்டு இருக்கும்போது, இல்லைண்ணே அவன் வெளியே போயிட்டு கொஞ்சம் நேரமாவது வெளியே இருந்தால் தான் அவங்க எல்லாரோட அருமையும் அவனுக்கு தெரியும், அவன் கண்டிப்பாக வீட்டுக்கு வருமா, எல்லோரும் அமைதியாக உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நைட் ஆனதுக்கப்புறம் பல்லவன் வீட்டுக்கு வராரு.
வீட்டுக்கு வந்தோடனே எல்லாருமே டக்குன்னு ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு, டேய் என்னடா பல்லவா இப்படி பண்ணிட்ட, நாங்கள் என்னடா நினச்சிட்டு இருப்போம், எதுக்குடா நீ வீட்டை விட்டுலாம் வெளியே போகிற, அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா நீ வீட்டை விட்டு வெளியே போகிற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரண்ணன் போயிட்டு செல்லமாக ஒரு 2 அடி அடிச்சுட்டு அப்படியே பிடிச்சி இது பண்ணும்போது இந்த இடத்துல பல்லவன் பயங்கரமாக அழுகிறாரு. ஏன்னா நீங்கள் ஏன் என்னை தேடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடா கேட்டுட்டு இருக்க, நீ என் தம்பிடா, அப்புறம் நீங்கள் வெளியே போனீங்கன்னா எங்களுக்கு கஷ்டமாக இருக்காதா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே பல்லவன் வந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நடேசன் அப்பா எழுந்து வந்து இப்படி உள்ளே எட்டி பார்க்கறாரு. வந்துட்டு வந்துட்டானா, சரி ஓகே, அதான் அவன் வந்துட்டான்ல, எதுக்கு எல்லாம் உம்முன்னு உட்காந்துட்டு இருக்கீங்க, சாப்பிட சமைச்சது எல்லாமே அப்படியே கிடக்குது, பிரியாணி தானே செஞ்சீங்க, ஒரு வாயாவது சாப்பிட கொடுத்தீங்களா, அவன் தான் வந்துட்டான்ல, அவனுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும்ல, பிரியாணி எல்லாம் எடுத்து வைங்க சாப்பிடலாம், எனக்கும் பசிக்குது, கொஞ்சம் சோத்த போட்டு கொடுமாயமா நிலா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொன்ன உடனே இந்த இடத்துல பல்லவனுக்கு ரொம்பவுமே கஷ்டமாகுது. ஏன்னா பல்லவனுக்கு பிடிக்கும்ல, நல்லா போட்டு கொடு, அவன் வரனால தானே இன்னும் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லும்போது இந்த இடத்துல என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வேகமாக ஓடி போய் நடேசன் காலில் விழுந்துட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவும் கதறி அழுகும்போது, டே என்னடா என்னத்துக்கிட்ட அப்படி மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்க, அப்பா பிள்ளைக்குள்ளே சண்டை வரதெல்லாம் சகஜம்தான், அதுக்காக தவிர பெரிய ஒரு வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவாரோ அப்படின்னு சொல்லும்போது, அப்பா பிள்ளைக்குள்ளே சண்டை வரலாம், ஆனால் நீங்கள் தான் என் அப்பாவே இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகுது. உடனே நடேசன் அப்பா என்ன நினச்சிடுறாரு, நிலா தான் எதையோ சொல்லிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பார்க்கும்போது, அங்கிள் சத்தியமாக நான்லாம் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல தான் அப்போ இந்த விஷயம் வந்துட்டு அன்னைக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு பல்லவன் யோசிச்சுட்டு, ஏன் நீ உங்களுக்கும் அப்போ இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்க பல்லவா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லை நீ நான் அப்போ கிளம்பி போனேன்ல, அப்போ எங்கள் அம்மாவை பார்த்தேன், எங்கள் அம்மா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க, இவர் என் அப்பாவே இல்லையா நீ, அவரே எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போனனால எங்கள் அண்ணனுங்களோட சேர்ந்து நான் இருக்கட்டும்னு சொல்லிட்டு என்னை அவர் தான் நீ வளர்த்துருக்காரு, இது தெரியாமல் நான் போயிட்டு என்னை விட்டுட்டு போனவங்கள நினச்சி என்னை இவ்வளோ நாள் வளர்த்தவரை கஷ்டப்படுத்தி நான் அடிச்சுட்டேன் நீ, ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்ல நீ, அதனால தான் நீங்கள் என்னை அடிச்சிங்களா, அப்போது இந்த விஷயம் உங்களுக்குலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது நிலா வந்துட்டு இப்படி தலையை அழுதுகிட்டே இப்படி தலையாட்டுறாங்க. இதை பார்க்கும்போது சேரண்ணனும் அப்படியே அழுதுகிட்டே நிற்கும்போது, ஏன்னா உனக்கும் தெரியும் தானே, அப்பனா நீயும் என்னை மறைச்சிட்டே இல்லைண்ணே, என்கிட்ட மறைச்சிட்டு இல்லைண்ணே அப்படின்னு சொல்லும்போது, டே என்னடா பல்லவா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, இந்த விஷயத்தை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போறடா, நீ எங்கள் கூட பிறக்கலனாலும் நீ என்னோட தம்பி தானடா, என்னோட கடைசி தம்பிடா நீ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே அழுகுறாங்க. ஸோ இந்த இடத்துல எல்லாருக்குமே ரொம்ப நெகிழ்ச்சியாகுது. ஸோ இனிமேலாவது வந்துட்டு நடேசன் அப்பா புரிஞ்சுட்டு எப்படி வந்துட்டு பல்லவன் இருக்க போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.